அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹெல்தி ஹோம் சமையல் இன்னைக்கு சாண்ட் காஃபி எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இதை மாதிரி ஒரு அகலமான தட்டில் நிறைய மணல் கொட்டி வச்சுருக்கேன். அது செய்யறதுக்கு இதை மாதிரி புடி போட்ட ஒரு கப்பு வச்சுருக்கேன். அப்புறம் காஃபி பவுடர், சீனி, தண்ணி. இது வந்து நான் நிறைய யூடியூப்பில் பார்த்தேன். டர்க்கிஷில் வந்து இந்த மாதிரி காஃபி செய்கிறாங்க. சரி, இது எப்படி தான் இருக்குமே, செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து செஞ்சு இன்றைக்கி அதுக்கு உங்களுக்கு ரிவ்யூ சொல்ல போகிறேன். இப்போ இந்த கப்பில் 2 ஸ்பூன் ஃபைனான காஃபி பவுடர். இந்த காஃபி பவுடர் வந்து நல்லா ஃபைனாக அரைக்கப்பட்ட காஃபி பவுடர், டர்க்கிஷ் காஃபி பவுடர். அப்புறம் இதில் தேவையான அளவு சீனி போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் சீனி. இதில் 1 கப் தண்ணி. இதை இப்போ அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கணும். நான் யூடியூப்பில் பார்த்த வீடியோவில் இப்படி தான் செஞ்சாங்க. இது அப்படியே பொங்கி வந்தோடனே இறக்கிடணும். இது அப்படியே பொங்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. எதுக்கு இப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இதை பார்த்து டேஸ்ட்டு பார்த்து இது எப்படி தான் இந்த காஃபி இருக்குதுன்னு ஒரு ரிவ்யூ சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் நான் இதை ட்ரை பண்ணுறேன். நம்ம நார்மலாக குடிக்கிற காஃபி மாதிரி இருக்கா, இல்லை வித்தியாசமாக இருக்கா? இதில் பால் வேணாலும் நம்ம பால் சேர்த்துக்கலாம் இந்த டிகாக்ஷனில். இந்த டர்க்கிஷ் காஃபிங்கிறது காஃபி சீடை வந்து நல்லா பவுடர் ஃபைனாக, அதாவது 40,000 துகள்களாக, சின்ன சின்ன துகள்களாக 40,000 துகள்களாக உடைச்சிடுவாங்களாம். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் காஃபி பவுடர் வந்து 6,000 துகள்களாக உடைக்கிறாங்க ஒரு காஃபி கொட்டையை. அப்படியே லைட்டாக நுரைக்க ஆரம்பிக்குது இப்போ தான். தண்ணி நல்லா கொதித்து பொங்கினோன்னே இறக்கிடணும். அதனால் பொங்குற வரைக்கும் நம்ம காஃபி கலந்த இந்த தண்ணியை வந்து அப்படியே ஊற்றிப்போம். இப்போ நல்லா ஆவி வந்து கொதித்து பொங்க ஆரம்பிக்க போகுது. அப்படியே நம்ம மண்ணில் அப்படியே தேய்ச்சிட்டே போகும்போது பொங்கிட்டு இப்போ எடுத்து கப்பில் ஊற்றிடலாம். நம்ம பொதுவாக காஃபி வந்து போட்டோம்னா அடுப்பில் கொதிக்க வச்சோம்னா கொதித்து பொங்கும். அப்படி செய்யும்போது ரொம்ப கசப்பாயிடும். இது எப்படின்னா லைட்டாக அப்படியே பொங்கிடுது. அதனால் கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எப்போதுமே நம்ம ஃபில்டர் காஃபி தான் போட்டு குடிப்போம். இந்த தடவை வித்தியாசமாக இதை மாதிரி நம்மளுக்கு ஒரு வீக்கெண்டில் ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாண்ட் காஃபி ரெடி ஆகிட்டு, எப்போதுமே நம்ம ஃபில்டர் காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி தான் குடிப்போம். இன்றைக்கி வந்து நான் வித்தியாசமாக இந்த சாண்டில் வச்சு டர்க்கிஷ் காஃபி ரெடி பண்ணியிருக்கேன். அதை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். டேஸ்ட் நல்லா இனிப்பாக, அதே சமயத்தில் லைட்டாக கசப்பாக, டிகாஷனுக்குள்ள அதே கசப்போடு இருக்குது.
நம்மளுக்கு வேணும்னா இதில் நம்ம பால் ஆட் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். அடுத்தது நம்ம தந்தூரி சாய் ரெடி பண்ணிடுவோம். தந்தூரி சாய் ரெடி பண்ணுறதுக்கு இதை மாதிரி மண்பானை ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம நல்லா அடுப்பை எரிய விட்டுக்கலாம், தணல் எரிய விட்டுக்கலாம் விறகு போட்டு. இப்போ இந்த பானையை வந்து அடுப்பில் போட்டு நல்லா எரிய விட்டுக்கலாம், சூடு பண்ணிக்கலாம். இன்னொரு அடுப்பில் நம்ம எப்போதும் போல் டீ போட்டு வச்சுக்கலாம் ரெடியாக. பானை நல்லா தணலில் போட்டு நல்லா சூடு பண்ணிடணும். சூடு பண்ணியாச்சு. இப்போ எடுத்து நல்லா தட்டிட்டு நல்லா உதறிட்டு இதில் வச்சுக்கலாம். அப்புறம் கொதிக்க உள்ள டீ இதில் இப்போ ஊற்றிக்கலாம். நல்லா பாருங்கள், கொதித்து அதுவே அடுப்பில் உள்ள மாதிரி பொங்கி வழியுது. இதுதான் தந்தூரி சாய். இதை நம்ம கேஸ் ஸ்டவ்வில் கூட செஞ்சு பார்க்கலாம், நல்லா வரும் அதுலேயும். இப்போ பானையை எடுத்துடலாம். நம்ம நல்லா டீயும் சூடாக இருக்கணும், அப்போ தான் நல்லா பொங்கி வழியும் இதை மாதிரி. இப்போ டீயை நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டீ நல்லா கொதித்து சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது தணல் ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பானையை போட்டு நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.